அண்மை செய்தி. கரூரில் இரண்டாவது நாளாக சிபிஐ விசாரணைக்கு தவேக மாநில நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விசாரணை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், காயமடைந்தவர்கள், மின்வாரிய அதிகாரிகள் என பல்வேறு தரப்பில் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் மற்றும் காயமடைந்த நபர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி தமிழக வெற்றி கழக சார்பில் சிபிஐ அலுவலகத்தில் வீடியோ ஆதாரங்கள் ஒப்படைத்த நிலையில் நேற்று காலை 10 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் வந்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் நேற்று இரவு 8 மணி வரை 10 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று 2வது நாளாக கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனூர், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். சிபிஐ விசாரணையில் முன்னேற்பு பணிகள் தாமதமாக வந்ததற்கான காரணம் கூட்ட நெரிசல் பற்றி பல்வேறு கேள்விகள் குறித்து விசாரணை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.